My dear brothers and sisters, please subscribe the Gospel Life channel. Thank you. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக இருப்பதற்கு தகுதியான 2 காரியங்களை குறித்து பேசுகின்றன. முதலிலே இறைவன் இயேசு மீது நாம் உடைபடாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இந்த முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் 26 முதல் 33 வரை இறை வார்த்தைகளிலே திருத்தூதர்கள் எருசலேமில் தொழுகை கூடத்தில் போதிக்கின்றார்கள். அப்பொழுது சொல்கின்ற வார்த்தைகளை கவனிங்க. இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே. இயேசு கிறிஸ்துவை இங்குள்ள மத தலைவர்களும் யூதர்களும் கண்டார்கள், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, அவரது வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடிக்கவில்லை. எனவே அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். இறந்த அவரை தந்தையாம் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இவ்வாறு நமக்கு நிலைவாழ் உண்டு என்பதை அவர் உறுதி செய்தார். இதை அறிவிப்பதே நற்செய்தி என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த இறை வார்த்தைகளில் முதலாவது, இங்கு இருப்போர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே என்று திருத்தூதர் கூறுவது, ஆலயத்திற்கு எல்லோரும் செல்லுகின்றோம், திருப்பலியில் பங்கு கொள்கின்றோம், பாடுகின்றோம், ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், மகிழ்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு அஞ்சி அந்த ஆலயத்திற்குள் இருப்பவர்கள் எத்தனை பேர்? அவர்களுக்குத்தான் அந்த இறை வார்த்தை புரியும், கடவுளை நாம் அறிய முடியும். அதுதான் திருத்தூதர் அழகாக சொல்லுகிறார். கடவுளுக்கு அஞ்சி இருப்போரே, உங்களுக்கு நான் இந்த நற்செய்தியை கூறுகிறேன். அவர்கள் இறைவார்த்தையை கேட்டார்கள், நம்பவில்லை, அதன்படி நடக்கவில்லை. இயேசுவை கண்டார்கள், மீட்பராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. எனவே ஆண்டவரை கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளவும் அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் நமக்கு இறை அச்சம் தேவை என்று சொல்கிறது. இறை அச்சம் இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம், சொல் செயல் சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்கும். அதைத்தான் இன்று திருத்தூதர் பணிகளிலே அழகாக இறைவார்த்தை கூறுகின்றது. இதைத்தான் நற்செய்தி நூலிலும் இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை இறை வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னையும் என்னை அனுப்பின தந்தையும் நீங்கள் நம்புங்கள். நான் என் தந்தையிடம் செல்லுகிறேன், அங்கு அநேக இடங்கள் இருக்கின்றன, உங்களுக்கென நான் இடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன், இதை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இறை அச்சமும் நம்பிக்கையும் தான் நம்மை இறைவனின் பாதத்திலே அமரச் செய்யும், நிலை வாழ்வை பெற்றுத்தரும் என்று நாம் இன்று வாசிக்க கேட்கின்றோம். இதுல தகப்பன் சொல்வது போல, தகப்பன் சொல்றாங்க இல்லையா, சில வீடுகளில வெளியிடங்களுக்கு பணிக்கு தகப்பன் செல்லும் பொழுது பாப்பா பக்கத்துல இருந்து பிள்ளைங்க அழும், சொல்லுவாங்க, அழகமா நான் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வருவேன் என்று சொல்றது போல, ஒரு தகப்பனை போல இரவு இயேசு சொல்லுகிறார், அப்பா கிட்ட நிறைய இடம் இருக்கு, நான் போய் உனக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உன்னை கூட்டிச் செல்வேன். என்ன அன்பு, என்ன உறவு, என்ன நம்பிக்கை நம்மை வைத்திருக்கிறார். நாம் அவர் திரும்பி வரும் பொழுது நாம் பரிசுத்தராக இருப்போம், நிலைவாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்வோம் என்று அவர் அந்த மீட்பின் மேல் நம்பிக்கை வைக்கிறார் நம்மேல். அன்பானவர்களே, நாம் அந்த நிலைக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? நமக்கு அந்த வீடு சொந்தமாக்கும் தகுதி நமக்கு இருக்கிறதா? அவர் வருவார், வாக்கு மாறாதவர். அவர் சொல்ல உங்களை என்று சொல்கிறார். யாருக்கு? கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை, கடவுளை அறிந்து உள்ளவரை, கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போரை உங்களை நான் மீண்டும் அழைத்து செல்வேன். அன்பானவர்களே, இந்த அன்பான தகப்பன் யாவை தெய்வம் நம்மே கொண்டுள்ள அன்பு, அன்பின் மகனை நமக்கு பலியாக்கினார். அவர் நம்மோடு வாழச் செய்தார், நம் பாடுகளிலே துக்கங்களிலே பங்கு கொள்ளச் செய்தார். பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது சொல்கிறார், நமக்கென ஒரு நிலையான இடத்தை ஆயத்தம் பண்ணி வந்து அழைத்து செல்வேன் என்று. எனவே அந்த அழைப்புக்கும் அந்த நிலையான இடத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தகுதியாக நாம் கடவுளுக்கு அஞ்சுவோம், அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளையும் அன்பு செய்வோம். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் மேல் மாறாத அன்பு கொண்ட எங்கள் யாவை தெய்வமே, முதல் அன்பின் குமாரனை எங்களுக்கு நல்ல மீட்பராக அனுப்பி அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை பாடங்களை நாங்களும் கடைபிடித்து அவரே வாழ்வும் உண்மையும் வழியுமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்பி விசுவசித்து அவர் வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கி அந்த வான் வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதியுடையவர்களாக்கும்படிக்கு
அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, இந்த உலகில் நமக்கு சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, வீடே இருக்கோ இல்லையோ பரவாயில்லை, நிலையான வாழ்வு வான் வீட்டிலே நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை தகுதியுடனாக்கி இறைவனுக்கு அஞ்சுவோம், இயேசுவை அறிவோம், அவரை வாழ்வும் உண்மையும் வழியுமா இருக்கிறார் என்பதை விசுவசிப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.